அன்புள்ளம் கொண்ட அம்மன் ஆன்மீக நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சித்திரை மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். இந்த சித்திரை மாதமானது சூரியன் மேச ராசியிலையும், அதே மாதிரி ரிஷபத்தில் குரு பகவானும், கன்னியில் கேது பகவானும், மீனத்தில் சனி, ராகு, சுக்கிரன், புதன் இவங்கெல்லாம் இணைஞ்சு நடக்குது. இந்த மாதிரி நடக்கும் போதுல 12 ராசிகளுக்கும் எந்த விதமான மாற்றங்கள் தரப்போகுது. அதே மாதிரி இந்த மாதம் புதன் பகவானும் பெயர்ச்சியாகிறார். எப்பன்னா சித்திரை மாதம் 23ஆம் தேதிக்கு பின் புதன் தன் நீச்ச வீடான மீனத்திலிருந்து பகை வீடான மேசத்தில் பயிற்சியாகிறார். அப்படி பயிற்சி ஆகும் போதும் 12 ராசிகளுக்கும் எவ்விதமான பாதிப்புகளை நிகழ்த்துவார். பாதிப்புன்னு ஏன் சொல்றேன்னா, பகை வீட்டில் புதன் அப்படிங்கும் போது சற்று சில தாமத நிகழ்வுகளை நிகழ்த்துற மாதிரி உள்ள சூழ்நிலை நடக்கும். அது யார் யாருக்கு, யாருக்கெல்லாம் சாதகமான சூழ்நிலையும் பாதகமான சூழ்நிலையும் இந்த உச்ச சூரியனும் பகை பெற்ற புதனும் தரப்போறாங்க அப்படிங்கிறத வாங்க போய் பார்ப்போம். ரிஷபராசி அன்பர்களே, இந்த சித்திரை மாதமானது உங்களுக்கு ஏற்றத்தை தரும் மாதம். ஏற்றத்தை தரும் மாதம்னா எப்படி? ராசிக்கு 12ஆம் இடத்தில் சூரியன் உச்சமாவது உங்களுக்கு பலவிதமான ஏற்றத்தை தரும். எந்த மாதிரி சூழ்நிலையில அப்படிங்கிறது வேணும்ல. 4ஆம் அதிபதி 12இல் உச்சம் அப்படிங்கும் போதுல உங்களுக்கு வண்டி வாகனம் தொடர்பா ஏற்றம், வண்டி வாகனம் மூலியமா ஏற்றம், அதே மாதிரி சொத்து அமைப்புகள் மூலியமா ஏற்றம், தாயாரால ஏற்றம், தாயார் சார்ந்த வர்க்கத்தினரால் உங்களுக்கு ஏற்றம், அவங்கள மாதிரி உள்ள ஆட்களால உங்களுக்கு பலவித நன்மைகள் நிகழும். அதே மாதிரி தாயை வழி உறவினர்கள் சைட்ல எதுவும் திருமணம் சார்ந்த அமைப்பு உங்களுக்கு முடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, தாய் மாமன் பொண்ணு எடுக்கணும், இல்ல தாய் வழி உறவினர்கள் வழியா பெண் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி திருமணம் சார்ந்த அமைப்புக்கு சொல்றேன். இந்த நேரத்துல கைகொடும். ஏன்னா ராசிக்கு 7ஆம் அதிபதி நீச்சமாய் இருந்தாலும் 4ஆம் அதிபதி உச்சம். அந்த 4ஆம் அதிபதி உச்சம்ங்கிற கணக்கு வரும்போதுல அவங்களால உங்களுக்கு செய்ய முடியும். நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாமல் இருக்கும் ரிஷபராசினருக்கு இந்த நேரத்துல நீங்க இந்த ஸ்டெப் எடுத்தா ஈஸியா பண்ணிடலாம். எந்த பாதிப்பும் இருக்காது, நெகட்டிவ்க்கு வேலை இல்லை. அதே மாதிரி இந்த தொழில் சார்ந்த அமைப்புன்னு பார்த்தோம்னா, ஐடி ரிலேட்டடா ஒர்க் பண்றவங்களுக்கு வேலை இழந்திருப்பீங்க பாத்தீங்களா. உங்களுக்கு இந்த நேரத்துல தொழில் சார்ந்த அமைப்பு, அதாவது சொந்தமா ஐடி கம்பெனியை நீங்க உருவாக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வரும். ஸ்டெப் எடுக்கலாம். எதுவும் தப்பான ஐடியாலாம் இல்லை, அந்த ஐடியா கரெக்டான ஐடியா தான். நீ புதுசா ஐடி கம்பெனி உருவாக்கணும், அதே மாதிரி புதுசா நான் நகைக்கடை ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணணும், ஆல்ரெடி இருந்து நான் புதுசா ஒரு நகைக்கடை வைக்கணும், அடகு கடை வைக்கணும், அதே மாதிரி டெக்ஸ்டைல் ஷாப் வைக்கணும், இந்த மாதிரி எல்லாம் இருந்தீங்கன்னா தாராளமா ஸ்டெப் எடுக்கலாம். ஏன்னா ராசிக்கு 11ஆம் இடத்துல உங்க ராசியாதிபதி இருக்கார், உச்ச நிலையில இருக்கார். அப்படிங்கும்போது தொழில் சார்ந்த அமைப்புல மிகப்பெரிய முன்னேற்றம் இந்த நேரத்துல கிடைக்கும். அதனால நீங்க இந்த நேரத்துல ஸ்டெப் எடுத்தீங்கன்னா அடுத்தடுத்து முன்னேறி போய்கிட்டே இருக்கலாம். அதே மாதிரி லவ் சார்ந்த அமைப்புல இருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த நேரத்துல கடுமையா பாதிக்கும். அதாவது நீச்சம், அதுவும் இல்லாம சித்திரை 23க்கு பின் மேசத்துல 12ல அப்படிங்கும் போது இந்த நேரத்துல ஃபெயிலியர், பிரேக்கப் இந்த மாதிரி அமைப்புகள்ல கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். அதே மாதிரி தோல் சார்ந்த அமைப்புகள்ல பாதிப்பு, 40 வயது கடந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் இதயம் சார்ந்த அமைப்பு பாதிப்பு ஒரு வாட்டி பிளட் செக்அப் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி முதுகு தண்டுவடத்துல பிரச்சனை, எலும்பு சார்ந்த பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறவங்க டாக்டர்ஸை போய் ஒரு வாட்டி கன்சல்ட் பண்ணிட்டு வர்றது நல்லது. இல்லாட்டி அது பாதிப்பு மாதிரி உங்களுக்கு கொண்டு வந்துடும். அதே மாதிரி ரத்தம் சார்ந்த பிரச்சனை, அதாவது என்னையா வரிசையா பிரச்சனையா சொல்லிட்டு இருக்க அப்படின்னு நினைக்காதீங்க. உடல் சம்பந்த பாதிப்பு மட்டும்தான் இந்த நேரத்துல உங்களுக்கு வருமே, வேற எதுவும் பெரிய லெவல்ல பாதிப்பு வராது. ஏன்னா சுக்கிரன் உங்களுக்கு உச்ச நிலையில இருக்காரு, அப்படிங்கும் போதுல பாதிப்பு இல்லை. ஆனா சனி ராகுவோட இணைஞ்சிருக்காருங்கிற கணக்கு எடுக்கும் போதுல அது ஒரு பாதிப்பு தான். அந்த பாதிப்பு என்னவா இருக்குங்கிறத நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான முடிவுகளை நம்ம எடுத்துடணும். சரியா? இதயம் சார்ந்த அமைப்பு, எலும்பு சார்ந்த அமைப்பு, நரம்பு சார்ந்த அமைப்பு, முதுகு, அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பேக் பெயின் சொல்லுவாங்க பாத்தீங்களா, பேக் பெயின் சார்ந்த அமைப்புல இருக்கிற எல்லாருமே கவனமா இருக்கணும். அதே மாதிரி அடிவயிற்று பகுதின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த விஷயத்திலையும் ரிஷபராசினர் இந்த நேரத்துல கவனமா இருக்கணும். பேக் பெயினும் அடிவயிற்று சார்ந்த பகுதிகளையும் கவனமா இருக்கணும். அதே இந்த மாதிரி விஷயங்கள்ல கவனமா இருந்தா ரிஷபராசினர்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு நிகழாது. ஒரு சிலருக்கு மட்டும் இந்த பேக் பெயின் இந்த மாதிரி ஜனனகால ஜாதகத்துல 6ஆம் இடம் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்து வியாதியே வராத ஒரு நபரா இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும்னா பல வகையிலையும் கடன் சார்ந்த தொந்தரவுகள் வந்துடும்.
கடன் சார்ந்த தொந்தரவு வந்து ஊரை விட்டு வெளியில அப்ஸ்காண்ட் ஆகுற மாதிரி தன்மை வரும், தலைமறைவாகும் தன்மை வரும். அந்த தலைமறைவாகும் தன்மை வராம நீங்க தான் கவனமா பார்த்துக்கணும். அப்படி நீங்க தலைமறைவாகிறதுனால யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. நின்று சமாளிச்சீங்கன்னா எல்லாத்துலயும் ஜெயிச்சு வந்துடலாம். அதே மாதிரி ஒரு சிலருக்கு மட்டும் 7ஆம் அதிபதி நீச்சம் ஆகுறதுனால 2ஆம் திருமணை சார்ந்த அமைப்பு வரும். லீகலா கோர்ட்ல டைவர்ஸ் வாங்கியே பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி அமைப்புக்கு நான் வந்து யாருக்கும் சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்றது இல்லை. காரணம் என்னன்னா, ஒரு மனம் தான் திருமணம், அப்பதான் அது நல்லா இருக்கும். 1 2 3 போறது அதுக்கு பேர் திருமணம் இல்லை, அவங்கவுங்க தேவைக்கு போற மாதிரி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி அமைப்புல வர்றவங்க மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவுல நல்லா இருக்கும்னு சொல்றேன். இல்ல நான் வந்து இதை பண்ணியே தீர்வேன்னு சொல்றவங்கள நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணல. ஏன்னா திருமணம் பண்ணவங்களுக்கு தான் அந்த வாழ்க்கை சார்ந்த அமைப்பு எல்லாம் தெரியும். 7ஆம் அதிபதி நீச்சமா இருக்கும் பட்சத்தில் மனைவியால் ஒரு பாதிப்பு நிகழும். அந்த பாதிப்பால் அவங்கள பிரியிற தன்மைக்கு வரும். அந்த பிரியிற தன்மையை வந்து எந்த மாதிரி மாத்திக்கணும் அப்படிங்கிறத நீங்க பாத்துங்க. ஒரு சிலருக்கு எப்படின்னா, குழந்தை சார்ந்த அமைப்பு கன்சீவா இருப்பாங்க, கணவனை பிரிஞ்சுதான் இந்த நேரத்துல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தன்மையிலே வந்து பிரிஞ்சிருக்கலாம். அதனால 2வது திருமணம் நடக்காது, குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதாவது வீட்டுக்கு புதுசா ஒரு வரவு. ஆனா ஒரு சிலர் எப்படி இருப்பாங்கன்னா, உங்க கூட வாழ பிடிக்கல, எனக்கு பிரிஞ்சு எனக்கு டைவர்ஸ் இந்த மாதிரி கொண்டு வந்துரு அப்படின்னு கொண்டு வந்து 2வது திருமணமா கொண்டு வரும். ஸோ இந்த வீட்டுக்கு உங்க வீட்டுக்கு ஒரு புதிய வரவு வரப்போகுது. அந்த புதிய வரவால யாரையும் டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க, யாரையும் அவஸ்தைப்படுத்திடாதீங்கிறத நான் முன்கூட்டியே ஒரு தகவலா சொல்றேன், வேற எதுவும் இல்லை. சரியா? இப்ப வாங்க அடுத்தது தொழில் இன்கம் ரீதியா கைக்கு வர வேண்டிய வருமானம். இந்த நேரத்துல கைக்கு வர வேண்டிய பணம் கொஞ்சம் தாமதப்படுத்தும். இந்த நீச்ச புதன் முடியட்டும். நீச்ச புதன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சித்திரை 23 பின் பணம் அது பாட்டுக்கு தானாவே தேடி வரும். நீங்க திரிஞ்சு அலையணும்னு அவசியம் இல்லை. அதெல்லாம் நல்லா இருக்கு. மற்றபடி எந்த நெகட்டிவ்க்கும் வேலை இல்லை. அதே மாதிரி தொழில் அதிபர்களாக இருக்கும் பட்சத்தில் வேலைக்காரர்களிடம் கவனமாக இருக்கணும். உங்க கம்பெனி சீக்ரெட்டை உங்களோட வச்சுக்கோங்க. உங்களோட சீக்ரெட்ஸை உங்களோட வச்சுக்கோங்க. வேலைக்காரங்கள்ட்ட ஷேர் பண்ணாதீங்க. அப்படி ஷேர் பண்ணா உங்களோட கம்பெனியோட ப்ராஃபிட் குறையலாம். இல்லாட்டி உங்களோட கம்பெனி சீக்ரெட்டு திருடப்பட்டதால், இப்ப படத்துல எல்லாம் பார்த்துருப்போம்ல, இந்த டெண்டர் போடுவாங்க, டெண்டர் போடுற சீக்ரெட்டை இன்னொருத்தர்கிட்ட சொல்லி அந்த டெண்டர் நம்ம கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும். ஸோ இந்த மாதிரி நிகழ்வுக்கெல்லாம் நீங்க கவனமா பார்த்து பண்றது நல்லதுன்னு நான் சொல்றேன். உங்களோட கம்பெனி சார்ந்த அமைப்புல உள்ள சீக்ரெட்டை வெளியில ரொம்ப சொல்ல வேண்டாம். அதை உங்கள்கிட்ட தெளிவா சொல்லிடுறேன். அதே மாதிரி மற்றபடி எல்லா விஷயமும் சௌகரியமா இருக்கும். அதே மாதிரி வண்டி வாகனம் சார்ந்த அமைப்புல பன்மடங்கு ஏற்றம். லேண்ட் ரிலேட்டட் புரோக்கர்ஸா இருக்கீங்களா, உங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலம். வண்டி வாகனம் விற்கிற மேனேஜரா இருக்கீங்களா, உங்களுக்கு இது லாபம் தரும். அதனால பல விஷயத்துல ஏற்றமும் லாபமும் தர அமைப்புல இருக்கும் போதுல உங்களுக்கு நெகட்டிவ்க்கு இங்க எல்லாமே சாதகமா பாசிட்டிவா தான் இருக்கு. ஸோ எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குங்கிற பட்சத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து நிதானமா போறது நல்லது. இப்போ வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை அனைத்தும் நல்லா இருக்கும். எங்கே கவனமா இருக்கணும்னா, இந்த நோய் சொன்னேன் பாத்தீங்களா, முதுகு தண்டுவடம் சார்ந்த அமைப்பு, இதயம் சார்ந்த அமைப்பு, நரம்பு சார்ந்த அமைப்பு, இதுலலாம் ரொம்ப ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இல்லாட்டி உங்களுக்கு உடல்நிலை சற்று பாதிக்க நேரிடும். அதே மாதிரி மாத்திரை அதிகமா போட வேண்டாம். மாத்திரை இல்லாம இந்த மூமெண்ட் எக்ஸசைஸ் இருக்கும் பாத்தீங்களா, வலிக்கு மாத்திரை எடுக்க வேண்டாம். தெளிவா தான் சொல்றேன். சுகரு பிரஷருக்கு மாத்திரை எடுக்காம இருக்க முடியாது. ஆனா வலி சார்ந்த அமைப்புகள்ல இருக்கிறதுக்கு மாத்திரை எடுக்க வேண்டாம். மூமெண்ட் எக்ஸசைஸ் ரிலேட்டடா வியாதியை குறைக்கிறதுக்கு உண்டான வேலையை பாருங்க. அப்படி நீங்க குறைக்காம நீங்க மாத்திரை மருந்துன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு கிட்னியை கூட பாதிப்புக்கு உள்ளாக்கிடும். அதனால கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மாத்திரை மருந்துகளை கையாளுவது தவறில்லை, கவனமா கையாளுங்க அப்படிங்கிறத சொல்றேன். அடுத்தது ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை எப்பவுமே சந்திரனோட நட்சத்திரம், ஓடிக்கிட்டே இருக்கணும், தெரிஞ்சு அலைஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை உங்களுக்கு இருக்கும். இப்படி தெரிஞ்சு அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறோட தன்மை எப்படி இருக்கும்னா, ஒரேடியா இந்த ப்ரெஷர் பண்ணிடுவாங்க. இந்த எப்படி சொல்றது, நாலா பக்கமும் உங்களை ப்ரெஷர் பண்ணுவாங்க. நெகட்டிவா அது சொல்றது எனக்கு பெரிய விஷயம் இல்லை, டக்குன்னு சொல்லிடுவேன். அந்த நெகட்டிவே பாசிட்டிவா மாத்தி சொல்லணும்ல, அதுக்காண்டி யோசிக்கிறேன், வேற எதுவும் இல்லை. எல்லாரும் உங்களை நம்பி வேலையை கொடுத்துருவாங்க. நீங்க அகலக்கால் வச்சிருவீங்க, எல்லா வேலையும் நான் பார்த்துருவேன், எல்லாத்தையும் நான் செஞ்சிருவேன், டக்குன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு அதிகமா பேசி கொஞ்சம் ஆழம் தெரியாம காலை விட்டு மாட்டிக்குவீங்க. ஸோ இந்த நேரத்துல நீங்க கவனமா செயல்படாட்டி
உங்கள் அளவுக்கு மீறின உங்க தகுதிக்கு மீறின வேலைகளை செய்து தகுதியை பத்தி நான் பேசுறதுக்கு பெரிய இல்ல, நீங்க உடனே தப்பா பேசுறேன்டா. உங்களால முடியுமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கங்க. முதல்ல முடியுமான்னு சிந்தனை பண்ணி செயல்படுங்க. அப்படி செயல்படாம நீங்க பாட்டுக்கு அவசர அவசரமா போனீங்கன்னு வச்சுங்களேன், பாதிப்பு உங்களுக்கு தான், வேற யாருக்கும் இல்ல. மற்றபடி எல்லாமே ஏற்றமா தான் இருக்குமே ஒழிய இறக்கத்துக்கு உயர் அதிகாரிகளால் உங்களுக்கு நல்ல விதமான பலன்கள் கிடைக்கும். அதே மாதிரி வேலை பார்க்குற இடத்துல முதலாளியோட ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். இன்னும் சொல்ல போனா ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாதிரி உங்கள்கிட்ட பழகுற நேரம் இது. இந்த நேரத்தை பயன்படுத்திங்கன்னா முதலாளிகளே உங்களுக்கு நண்பர்களாக ரொம்ப பழக்கம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி டாக்குமெண்ட் சார்ந்த அமைப்புல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கணும். அப்படி இல்லைன்னா பாதிப்பு உங்களுக்கு தான். அதன் புதன் பிறந்தவர்களிடமும் கவனமா இருக்கணும். சரியா? அடுத்தது மிருகசீரிச நட்சத்திரக்காரர்கள். மிருகசீரிச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் எல்லா வகையிலும் ஏற்றம் தான், எங்கேயுமே குறைங்கிறதுக்கு வேலையே இல்லை. எங்க கவனமா இருக்கணும்னா உடன் பிறந்தவர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். உடன் பிறந்தவர் தான், கூட பிறந்தவங்க தான் உங்களுக்கு இந்த நேரத்துல ஒரே அடியா மட்டம் தட்டி க்ளோஸ் பண்ற மாதிரி உள்ள சூழ்நிலைய மாட்டுவீங்க. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு. அதே மாதிரி தொழில் சார்ந்த அமைப்புல பார்த்தோம்னா வேலைக்கு இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு அதாவது நீங்க அவங்கள ஏமாத்துற மாதிரி உள்ள சூழ்நிலை வரும். அதாவது நீங்க ஏமாத்துறன்னா சம்பளம் போட லேட் பண்ணுவீங்க, அது அவங்க ஏமாத்துறதா நினைச்சு நம்மளை ஏமாத்திட்டு வர முதலாளி அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு நீங்க பண்ண ஆரம்பிச்சிருங்க. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு மிருகசீரிச நட்சத்திரக்காரர்களுக்கு. அதே மாதிரி திருமணம் சார்ந்த அமைப்பு இந்த நேரத்துல நீங்க ஏற்பாடு பண்ணீங்கன்னா டக்குன்னு வேலையாகும். ஸ்டெப்படுங்க. அனைத்து வகையான மிருகசீரிச நட்சத்திரக்காரர்களுக்கும் சொல்றேன். அதாவது ஜனனகால ஜாதகத்துல திருமண பாக்கியம் இந்த நேரத்துல இல்லாட்டியுமே நீங்க ஒரு முயற்சி எடுத்தா கிடைக்கும். அதாவது பெரிய ஆட்களை வச்சு மூவ் பண்ணா கிடைக்கும்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ப்ரெஷர் மேல ப்ரெஷர் போட்டு வேலை இந்த நேரத்துல நடக்கிற மாதிரி அமைப்பு. வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.